என்ன கவி, ரிங் போகுதா? ம், சரி பேசுங்க. ஹலோ. ஹலோ ஹலோ ஹலோ, நான் கவி பேசுகிறேன். ம், தெரியுது, சொல்லுங்க. ஒரு ஆர்டர் இருக்கு, அப்பா வர சொல்கிறாங்க. ஆ, நான் வரேன். அப்பா வரதுக்குள்ளே சீக்கிரமாக இதை பேசி முடிக்கணும், அதனால கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லணும் இவரை. ஹலோ, ஏதாச்சும் சொன்னீங்களா? அர்ஜென்ட் ஒர்க்கா, கொஞ்சம் சீக்கிரமாக வர சொன்னாங்க. ஆ, சரி, நான் வந்துடுறேன். ம். கவி. ம். வரேன்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. ம், சரி, அப்போ வந்ததுக்கப்புறம் எதனாலும் பேசி முடிங்க, மனசில் வச்சு கஷ்டப்பட்டுட்டே இருக்காதீங்க. ம். ஆமாம், சார் எப்போ வருவாங்க? அப்பா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. அதனால நம்ம கொஞ்சம் பயப்படாமல் இருக்கலாம், இல்லாட்டி பயந்து பயந்து பேசவும் முடியாது, ஒன்றும் முடியாது. ம், ஆமாம். அவர் அப்படி என்ன தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, வேணாம் மீனா, அதை விடுங்களேன். சரி, உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இதை நான் கேட்க விரும்பலை. சாரி மீனா. இல்லைங்க, பரவாயில்ல. ம். எல்லாம் ரெடி தானே? வாங்க சார். ஆ, உங்ககிட்ட தான் கேட்டேன். எமர்ஜென்சி டெலிவரின்னு சொன்னீங்களே, எல்லாம் ரெடியாக தானே இருக்கு? ஆ, ரெடியாக தான் இருக்குது, என் கூட கொஞ்சம் வரீங்களா? ஏதாவது சொல்லணும்னா இங்கேருந்து சொல்லுங்க. இல்லை, ஒரு ஹெவி பார்சல் எடுக்கணும், அது என்னால் எடுக்க முடியல. ஆ, வரேன். ம். கவி மட்டும் பேசி சரி பண்ணலன்னா ரொம்ப தப்பாயிடும். ஏன் இவங்க இப்படிலாம் பேசியிருக்காங்க? அவர் எவ்வளோ பெரிய தப்பு தான் பண்ணியிருந்தாலும் இப்படியெல்லாம் பேசியிருக்கவே கூடாது. இன்னுமா உங்க ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்காங்க? ஆ, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், உங்களுக்கு டைம் ஆகுதுன்னா நீங்கள் கிளம்புங்க. இல்ல இல்ல, கொஞ்சம் பசிக்குது, அதான். நீங்கள் பப்ஸும் ஜூஸும் சாப்பிடலையோ? அதை பார்க்க சாப்பிடணும்னே தோண மாட்டேங்குதுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா என்ன? ஆ, நான் சாப்பிட்டேனே, நல்லா தான் இருந்துச்சு. ஆ, எனக்கு அது அவ்வளோ இஷ்டம் இல்லைங்க, அதனால தான் நான் சாப்பிடலையே. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? ஆ, எனக்கு அது நல்லா இஷ்டப்பட்டுச்சுங்க, நான் சாப்பிட்டுட்டேன். ஓகே. உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்கள் போங்க ஆதித்யன், நானும் என் ஃப்ரெண்டும் அப்புறம் லேட்டாக தான் வருவோம். ஐயோ, நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டேன்னா? ஒன்னாவே போகலாம் வாங்க. இல்லை, எப்படி இருந்தாலும் நீங்கள் பைக்கில் தான் போவீங்க, நீங்கள் அதனால கிளம்புங்க. என்னங்க, துரத்தி விட்டுறீங்களா? ஐயையோ, நான்லாம் அப்படி துரத்தி விட மாட்டேங்க. சும்மா சொன்னேங்க. ம். என்ன மறுபடியும் முகத்துல சிரிப்பு போயிட்டு இருக்கு? இல்லை, நீங்கள் மன்னிப்பு கேட்டும் அவர் மன்னிச்ச மாதிரி எனக்கு தோணலை, அதனால அப்படியே அதை யோசிச்சுட்டு சிரிப்பு வரல. அவங்க கிடக்குறாங்க. அவங்க மன்னிச்சா மன்னிக்கட்டும், மன்னிக்காட்டி போட்டும். நீங்க சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு நானும் சாரி சொன்னேன். அவங்க மன்னிக்கல, அதுக்கு என்ன பண்றது? மன்னிக்கிறதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும், அது எல்லாருக்கும் வந்துடாதுல்ல. என்ன சொல்கிறீங்க? நான் சொன்னதுனால தான் சாரி சொன்னீங்களா? ஆமாங்க. என்ன மேடம் என்ன இப்படி பார்க்குறாங்க? ஓ, நீ சொன்னதுனால தான் சாரி சொன்னேன்னு சொன்ன உடனே அப்படியே முகத்துல பொழிவு வந்துடுச்சு. சிரிடி சிரி, நீ எந்த அளவு சீக்கிரமா சிரிக்கிறியோ அந்த அளவு அழுறதுக்கான காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சாரி சொல்லியிருக்கீங்கல்ல, அதான், ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்னங்க இருக்கு? என் மேல தப்பும் இருக்கு, நீங்களும் சொன்னீங்க, அதனால சாரி கேட்டேன், அவ்வளோதான். ம், தேங்க்யூ. நவமித்ரா, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நோ தேங்க்ஸ் நோ சாரி, புரிஞ்சுதா? ம், புரிஞ்சுது. ஆ. உள்ள வா கண்மணி. வந்துட்டேன் வந்துட்டேன். வந்து உட்காரு வா. ம். எங்க சுடர், பிள்ளைங்களாம் காலேஜ் போயிட்டாங்களா? ஆ, காலையிலே போயிட்டாங்க கண்மணி. சரி உட்காரு. ம். உன் சின்ன பையன் ஸ்கூலுக்கு போனானா? அவன் மட்டும் ஸ்கூலுக்கு போகலன்னா என் பெரிய பையன் அடிச்சே துரத்துவான். ஐயோ, அடிப்பானாடி? சேச்சா சும்மாடி, திட்டுறது தான், அடிக்கிறதுலாம் கிடையாது. ம். சரி, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரட்டா? ஆ, எடுத்துட்டு வாடி, இந்த வெயில்ல வந்ததே கொஞ்சம் அலைச்சலா இருக்கு, எடுத்துட்டு வா. சரிடி, இரு எடுத்துட்டு வரேன். ஏய் சுடர், என்ன ஆச்சு கண்மணி? இங்க பாரு, பின்ன இப்படிதான் போட்டு வைப்பியா? இது நான் பண்ணது இல்லடி, என் பொண்ணு வரட்டும், இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. இப்போ என் காலில் குத்தி இருக்கோம்ல இது. ம், உன் பொண்ணு பண்ண வேலையா? இந்தா புடியுத. இன்னைக்கு என் பொண்ணு காலேஜில் ஏதோ ஃப்ரெஷ்ஷஸா, அதனால saree கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தா. கட்டி விட்டேன், கிளம்பி போனா. அப்படியே பின்னெல்லாம் பாரு, இனி எங்கெல்லாம் கிடக்குதோ தெரியலடி.
என்ன உன் பொண்ணுக்கு இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸா? ஆமாண்டி ஃப்ரெஷர்ஸ் தான். ஏன்? ஏய், என் பையனுக்கும் இன்னைக்கு தாண்டி ஃப்ரெஷர்ஸு. அவனும் வேஷ்டி சட்டை போட்டுட்டு தான் போயிருக்கான். என்னடி சொல்ற? அட ஆமா சுடர், நிஜமாலே என் பையனுக்கு இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ் தான். வேஷ்டி சட்டை போட்டுட்டு தான் போயிருக்கானே காலேஜ்க்கே. ஒருவேளை உன் பையனும் என் பொண்ணு ஒரே காலேஜ் தானோ? ஆமா, உன் பொண்ணு எங்க படிக்கிறா? யுனிவர்சிட்டி காலேஜ்லடி. என்ன சுடர், என் பையனும் அங்க தாண்டி படிக்கிறான். என்னடி சொல்ற, நிஜமாவா? அட ஆமாண்டி, என் பையனும் அங்கதான் படிச்சிட்டு இருக்கானே. ஏதோ ஹெவி பார்சல் இருக்கு, எடுக்க முடியலன்னு சொன்னீங்க. வந்து பார்த்தா இங்க ஒண்ணுமே காணல. அது அது வந்து எதுக்கு கூப்பிட்டீங்க ஃபர்ஸ்ட்? அது அது வந்து நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எதுக்காக கூப்பிட்டீங்க? என்ன பேச விடுங்க ஆதித் ப்ளீஸ். நீங்க பேசுறதெல்லாம் கேட்கற நிலைமையில நான் இல்லைங்க. எங்க உங்க அப்பா? வெளியே போயிருக்காங்க. என்ன, வெளியே போயிருக்காங்களா? இப்போ ஃபோன்ல சொன்னீங்க அப்பா கூப்பிட சொன்னாங்கன்னு. அது நான் சும்மா சொன்னேன். சும்மா சொன்னீங்களா? எதனால சும்மா சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினதுக்கு நான் என்னால் என்னால் பேசவே முடியல. ஏதோ தடுக்குது, ஏன்னு தெரியல. இவர்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? என்ன சொல்ல வர்றீங்க? பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அமைதியாயிடுறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசினது தப்பு. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, நீங்க பேசினது தான் சரி. ஸோ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னங்க, ஆஃப்டர் ஆல் உங்க கடையில் நான் ஒர்க் பார்க்குற பையன்தான். நீங்க ஓனரோட பொண்ணு. அப்படின்னும் போது நம்ம அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாதுல்ல. நீங்க அந்த லிமிட்டை கிராஸ் பண்றீங்க, அது வேற. ஆனா நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல. என் மேல உள்ள தப்பு, நீங்க வந்து தப்பும் பண்ணல. ஸோ அதை மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க, அவ்வளோதான். இவர் என்ன இப்படி பேசுறாரு? இவரை நான் சமாதானப்படுத்தலான்னு கூப்பிட்டா இவர் என்னமோ என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. சரி, அப்போ அந்த ஹெவி பார்சல்ன்றது சும்மா தானே சொன்னீங்க. நான் போகலாமா? என்ன, போக போறீங்களா? ஆமாங்க, எனக்கு இங்க வேலை இல்லை. அதனால நான் போகிறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஏன் சொல்றேன்னா, வெளியே போகணுன்னா என்னை டைம் வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் 2-3 சவாரி ஏற்றி விட்டுட்டு வருவேன், அதான். ஐயோ, இவர் என்ன போறேன்னு சொல்றாரு? சாரி கேட்கணும், சாரி கேட்கணும், சாரி கேட்கணும். ஏங்க, அது அது வந்து கூப்பிட்டீங்க, எதுவும் பேசவும் மாட்டீங்க. சும்மாவே நான் இங்கே நின்றுட்டு இருக்கணுமா? நான் போகிறேன். ஏதாவது ஒர்க் இருந்தால் மட்டும் கூப்பிடுங்க. பாய். நம்மளால ஏன் எதுவுமே பேசவே முடியல? ஆனால் நான் மீனா கிட்ட பேசும்போது ரொம்ப ஃபீலாக கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த ஃபீல் ஏன் இவர்கிட்ட காமிக்கவே முடியல? எனக்கு ஒன்றுமே புரியலையே. இப்போ மீனா போன உடனே கேட்பாங்க, ஏதாவது பேசுனீங்களா, சாரி கேட்டிங்களா, அவங்க மன்னிச்சாங்களான்னு. நான் இப்போ என்ன சொல்கிறது? என்ன இவர் அமைதியாக போகிறாரு? இந்த கவி சாரி கேட்டாங்களா இல்லையா? ஹலோ மேடம். ம், மன்னிப்பு கேட்டிங்களா? இல்லை. என்ன இல்லையா? ஏன் ஏன் சாரி சொல்லலை நீங்கள்? மீனா, எனக்கு அவர்கிட்ட போய் நின்னதுக்கப்புறம் சாரி சொல்லவே வரல மீனா. என்ன, சாரி சொல்ல வரலையா? நீங்கள் எதுக்காக ஃபஸ்ட்டு அவங்கள கூப்பிட்டீங்க? சாரி சொல்ல தான். அப்போ ஏன் சாரி சொல்ல வரல உங்களுக்கு? தெரியல மீனா. என்ன கவி, நீங்கள் இப்படி இருக்கீங்க? அவரை கூப்பிட்டதே சாரி சொல்கிறதுக்கு தான். ஆனால் அதை நீங்கள் கேட்கவே இல்லைல்ல. ஏதோ தடங்கலாகவே ஆச்சு மீனா. என்னன்னு தெரியல, சாரி சொல்லணும்னு என் மனசில் தோணிட்டே இருந்துச்சு. ஆனால் வெளியே என்னால் வாய் திறந்து சொல்ல முடியலை. வாய் திறந்து சாரி சொல்ல முடியலன்னா போயிடுங்க நீங்கள். நான் ஏதாவது சொல்லிட போகிறேன். ஏன் மீனா இப்படி சொல்கிறீங்க? பின்ன என்னங்க பேசுனீங்க நீங்கள்? இது ரொம்ப ஓவராக தெரியலையா உங்களுக்கே? வாய் திறந்து சொல்ல முடியலையா? வாய் திறந்து பின்ன எதுக்காக அவரை கூப்பிட்டீங்க? அவர் வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருந்திருப்பாரு. தேவையில்லாமல் கூப்பிட்டுட்டு சும்மா இருந்து வாய் திறந்து சொல்ல முடியலன்னு இருக்கீங்க. போங்க, போய் வேலையை பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பா வந்துடுவார். வந்த உடனே சும்மா நொய்யின்னு வர அவர் வேற. ஐயோ, கூப்பிட்றாங்களே. அது வந்து வேலை இருக்குது, அதான் போய் வேலை பாருங்கள். இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பா வந்துடுவாங்க. ஏதோ சொல்கிறதுக்குள்ளே நம்ம எல்லாம் வேலையும் முடிச்சு வைக்கணும்ல, அதான். ஐயோ, கோச்சிக்கிட்டு போகுதுப்பா இந்த பொண்ணு. நமக்கு ஏன், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கணும். அந்த பொண்ணு சாரி சொன்னால் நமக்கு என்ன, சாரி சொல்லாட்டி நமக்கு என்ன?
என்ன இருந்தாலும் அவர் பாவம், எவ்வளோ கஷ்டமாயிருக்கும் அவருக்கு. இந்த பொண்ணு ஏன் இன்னும் சாரி சொல்லாமல் இருக்கோ தெரியல. ம். ஆ தோ உங்க ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. ஆ சரி, பாய். என்ன மேடம், பேசி முடிச்சிட்டிங்களா? ஆ பேசி முடிச்சிட்டேன்டி. ஹாய் ஆதித்யன். ஹாய். நீங்கள் சாரி கேட்டீங்கல்ல, அவங்களும் மன்னிச்சிட்டாங்க. அவங்க சுபாவமே அப்படிதான். அதனால் நீங்கள் அவங்க ரொம்ப உங்ககிட்ட பேசலையேன்னு நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. சேச்சே, நான் நார்மலாவே அப்படிலாம் ஃபீல் பண்ண மாட்டேன். தேங்க்யூ ஆதித்யன். இதுக்கு நீங்க எங்க தேங்க்யூ சொல்றீங்க? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுக்காக தான் இந்த தேங்க்யூ. ஆமாம் ஆதித்யன், அனினா சொல்கிறதும் சரிதான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுக்கே ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ நேத்ரன். பாத்தீங்களா, இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நோ தேங்க்ஸ் நோ சாரி இதெல்லாம் சொன்னேன். உடனே அடுத்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்றீங்களா தேங்க்யூன்னு சொல்லிட்டு. அனினா, நவமித்ரா, உங்க 2 பேருக்குமே சொல்றேன், நோ தேங்க்ஸ் நோ சாரி. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இது ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. சரி ஓகே, நீங்க இப்ப வீட்டுக்கு கிளம்புறதா முடிவு? நாங்கள் இப்போ கிளம்பிடுவோம். சரிங்க, அப்போ நான் கிளம்பட்டா? ம், பார்த்து போங்க. சரி ஓகே, பாய். பாய். நவமித்ரா, சொல்லுடி. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, சொல்லு அனினா. நானும் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னதும் ஞாபகம் இருக்கா? ம், சரி, நீ சொல்ல என்னன்னு ஃபஸ்ட்டு. வருணும் நேத்ரனும் ரொம்ப கோவமாக இருக்காங்கடி. இவங்கள பார்க்கவே பிடிக்கல அவங்களுக்கு. ஆதித்யனையா? ம். அவர் தான் சாரி கேட்டார்ல, அப்புறமும் என்னடி இப்படி இருக்காங்க இவங்க? ஆ, அதையும் சொன்னாங்கடி. ஏதோ உண்மையாக மனசுலேருந்து சாரி சொன்ன மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. மனசுலேருந்து சாரி சொல்லலைன்றதை இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்களாமா? நானும் கேட்டேன். இவன் கேட்ட தோரணையை வச்சு தான் நானே கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஐயோ, அவங்களுக்கு எல்லா தோரணையும் தெரியும் அப்படியே. ஆதித்யன் எனக்காக தான் சாரியே சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன சொல்கிற? ஆமாடி, அவர் சொன்னார் என்கிட்ட இப்போ, நான் சாரி சொன்னதே உங்களுக்காக தான் அப்படின்னு. அப்படியா? ம், எனக்காக தான் சாரி சொன்னேன்னு சொன்னார் அவர் என்கிட்ட. ஆ, உனக்காக தான் சாரி சொல்லியிருப்பாரு. அப்போ உண்மையாக சாரி சொல்லலை. அதுவும் சரிதான். அப்போ இவங்க சொன்னதும். என்னடி லூசு பேசுகிற நீ? ஆமாண்டி, யோசிச்சு பாரு நீயே. உனக்காக தான் சாரி சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த தோரணை எப்படி இருக்கும்? அவங்க சொன்னதும் சரிதானே? நீ இழுக்காத போ. நீ உன் ஆளோட செட்டுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. சரி, நான் என் ஆளோட செட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நீ எதுக்கு ஆதித்யனுக்கு சப்போர்ட் பண்ணுற? அவர் என்ன உன் ஆளா? ஏய் லூஸு, கோவம் வர மாதிரி பேசாத. இப்போ தானே சொல்லிட்டு போனார் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நோ தேங்க்ஸ் நோ சாரி அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு என்கிட்ட ஆளான்னு சொல்கிற? அறிவுக்கட்ட முண்டோம். அவர் இருக்கும்போது சொல்லிடாத. அவர் இருக்கும்போது இதை சொல்லிடாதன்னு சொல்கிற. அப்போ உன் மனசில் அவர் இருக்காரா என்ன? அனினா, அவள் தான் உனக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்க நீ. பின்ன அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்படி வரியே, அதான் கேட்டேன். அவர் நான் சொன்ன வார்த்தைக்காக தான் சாரி சொன்னேன்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்காக சப்போர்ட் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. அது மட்டும் இல்லாமல் இவர் இறங்கி வந்து சாரி சொன்னார். அவனுங்க என்னமோ பெரிய அப்பா டக்கர் மாதிரி அப்படியே போகிறானுங்க. ஏய், அதான் வருண் சரின்னு சொன்னார்ல, அதுக்கப்புறம் என்ன வேணும்? ஆமாம் ஆமாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பார் இல்லை? அது ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் தான். அது சரி, நம்ம எதுக்கு தேவையில்லாத சண்டை போட்டுட்ருக்கோம் இப்போது? நான் ஒன்றும் சண்டை போடல. நீ ஒழுங்காக பேசவே மாட்டேங்கிற என்கிட்ட. என்ன பேச்சு பேசுகிற நீ? அது என்ன உன் ஆளான்னு கேட்குற? அவர் இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணாரே, அதுக்குள்ளே என் ஆளான்னு கேட்கும்போது எனக்கு டென்ஷன் ஆகாதா? ஓ, இப்போ ஜாயின் பண்ண உடனே உன் லவ்வரான்னு கேட்டது தான் தப்பாக போச்சு. அப்போ கொஞ்ச நாள் போகட்டும், அப்போ கேட்குறேன். சரி, உன்கிட்ட நான் மனுஷன் பேசுவானா? நீ பேசுறியே, அப்போ நீ மனுஷன் இல்லையா? ஏ லூஸு, போகலாம் வரியா? ம், சரி வா போகலாம். ஸ்டூப்பிட் மாதிரி பேசுவா, ஸ்டூப்பிட். திரும்பி இருந்து என்ன துப்பிக்கிட்டு இருக்க? போ. திருந்தாத ஜென்மம் இதெல்லாம். ஆமாம் ஆமாம், நீங்கள் திருந்தினா போதும். ஏய், கூட கூட பேசாமல் வாடி தயவு செஞ்சு. சேம் டு யூ. ம்.